4 லீடரும் சார் அவங்கள தைரியம் இருந்தால் வெளியில் வந்து சொல்ல சொல்லுங்க. திருமதி வி.கே. சசிகலா ஆகட்டும், நான் பெயரை சொல்ல விரும்பாத ஒரு மனிதராகட்டும், தனி கட்சி வச்சு நடத்தி கொண்டிருக்கிறார் அவராகட்டும், இல்லை ஓபிஎஸ் ஆகட்டும், எடப்பாடி பழனிசாமி ஓப்பனா டிக்ளேர் பண்ணி மெர்ஜர் ஆயிட்டார். பிஜேபி கட்டுப்பாட்டிலே அவர் இருக்கிறார். நான் ஆரம்பத்திலே சொன்னேன், சொல்றதை பல பேர் காப்பி அடிச்சு கொண்டு போயிடுறாங்க. அதான் கஷ்டமா இருக்கு எனக்கு. 75 சீட்டை கேட்டிருக்காங்க பிஜேபி, ஒரு சீட்டு கூட குறைஞ்சி வரமாட்டாங்கன்றது நான் முன்னாடியே சொன்னேன். நான் தான் ஸ்டார்ட் பண்ணி முதல்ல சொன்னேன். எங்கண்டா ஓபிஎஸ் பிஜேபி விட்டு வரமாட்டார்ன்றதையும் சொன்னேன். இந்த மாதிரி நல்ல கருத்துக்கள் இப்ப மெதுவா பாக்குற பேப்பர்ல பாக்குறாங்க. 75 80 கேட்கிற மாதிரி தெரியும். அன்னைக்கு பூரா 23 போச்சு. அதெல்லாம் நடக்காதுங்க. आवो बैठो பழனிசாமி சைன் करो, ले लो फाइल ले लो, ईडी फाइल, इनकम टैक्स फाइल அப்படின்னா முடிஞ்சு போச்சு பழனிசாமி கதை. அவ்வளவுதான். உடனே சைன் பண்ணி 75 சீட்டு கொடுத்துருவார். நாங்க அந்த அல்ல கை, பக்கத்தில் இருக்க கை, வர கை, எல்லா கையும் நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லி பாரதிய ஜனதா அவர்கிட்ட நாங்களே பகிர்ந்து கொடுத்துறோம்னு சொல்லி கேட்டு 75 சீட்டை பழனிசாமி கிட்ட டிமாண்ட் பண்ணிட்டு இருக்கோம். இன்றைய கூட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பின்னால் இந்த 4 தலைவர்களும் இருக்கிறார்கள் என்பதை தோலுரித்து காட்டிவிட்டேன். எடப்பாடி பழனிசாமி அடிமையாகி விட்டார். எங்கள் அண்ணன் ஓபிஎஸ் அந்த ரவுண்ட்ல இருந்து வெளியில வர மாட்டார். வந்தால் வரவேற்கிறோம். சசிகலா அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி என்ன சொல்லுகிறதோ அதனுடைய அடிமையாக இருக்கிறார். அதுல மாற்று கருத்தே இல்லை. பெயர் சொல்லாத ஒரு நண்பர் என்ன அப்போ சாகர வரைக்கும் பிஜேபி கிட்ட போக மாட்டேன்னு சொன்னவர் அவர். முன்னொரு காலத்துல இருந்து சில்வர்ல பொங்கல் சீர் கொடுக்கறது வழக்கம் தாங்க. ஏன்னா சில்வருக்கு பியூரிட்டி, லாக்ஜிவிட்டி மட்டும் இல்ல, சில்வருக்கு ஒரு லட்சுமி கடாட்சமும் இருக்கு. இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.